கைஸ் வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன கிளாஸஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, டாபிக் வைஸ் வெயிட்டேஜோட சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் படிக்கணும், என்னென்ன படிக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் சயின்ஸ் அவாய்ட் பண்ணலாமா ரயில்வே எக்ஸாம்ஸ்ன்னு கேட்டால் நோ. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்க்கு வந்து நீங்கள் சயின்ஸ் கம்பல்சரி நல்லாவே படிக்கணும். ஓகேங்களா, எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபார் எஸ்எஸ்சி ஜிடி கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒரு சம் எக்ஸாம்ஸில் வந்து சயின்ஸ் ஸ்கிப் பண்ணலாம், பட் ரயில்வேஸில் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் டியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது சொல்லிடுறேன். ஆர்ஆர்பி இது உங்களுக்கு, ஏன்னா ரீசனிங் வந்து 30 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் 25, சயின்ஸ் 25. சரிங்களா, இதில் அக்யூரசி இப்போ அவுட் ஆஃப் 55ல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் 50+ ஸ்கோர் பண்ண முடியும், ஏன்னா இது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் மோர் தென் 50+ அவுட் ஆஃப் 55 உங்களால் எடுக்க முடியும். அண்ட் தென் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 17 to 18+ வந்து ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த 20 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகம், வெயிட்டேஜ் கம்மி, பட் நீங்கள் படிக்க போகிற கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 கொஸ்டின் உங்களால் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகேங்களா, இப்போ இந்த சயின்ஸில் 25ன்றது நீங்கள் ஹார்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ சாப்டர்ஸ் தான், ஒரு 30 சாப்டர்ஸ்னே வச்சுக்கலாமே. 30 சாப்டர்ஸ் படித்தா போதும். ரீசனிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 18 to 20 சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது 10 சாப்டர்ஸ். இது படித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். ரெஸ்ட் ஆஃப் த 5 சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும் உங்களுக்கு, லைக் ட்ரிக்னோமெட்ரி, ஜியோமெட்ரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 18, இதில் ஒரு 15, ஆல்மோஸ்ட் ஒரு 30+ ஃப்ரம் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 50+. இப்போ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு யூ நீட் டு ஸ்கோர் மோர் தென் 75+ ஃபார் ஆர்ஆர்பி குரூப் டின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்தாலும் 20 out of 20 எடுக்கிறது கஷ்டம். சரிங்களா, பட் இதில் 30 out of 30 எடுக்க முடியும், இதில் 25 out of 25 எடுக்க முடியும். ஓகே ஓகே ஃபைன். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஆப் இருக்குது. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங். ஓகே, டெமோ கிளாஸஸ் அவைலபிள் இன் யூடியூப்ஸ், லைஃப் டைம் ஆக்சஸ். உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் கொடுத்துருவோம். யூ கேன் பர்ச்சேஸ் இன் அண்ட் இட் இஸ் இன் லைஃப் டைம் ஆக்சஸ். டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், கம்ப்ளீட் ஆர்ஆர்பி காம்போஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே டெஸ்ட் பேக்கேஜில் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிடும். டீச்சிங் வந்து பைலிங்குவல், இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் இருக்கும். சரிங்களா, ஓகே. அண்ட் தென் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணுன்றவங்க, என்டிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100+ டெஸ்ட் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் காம்போஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இன்டெக்ஸ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஜேஇ, ஏஎல்பி இந்த எக்ஸாம்ஸ் வந்து இதில் ஆட் ஆகலை. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அப்டேட்டட் டில் இப்போ லாஸ்ட் எக்ஸாம், இந்த இயர் எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லை. இந்த சயின்ஸில் கேட்டது, சயின்ஸில் வந்து இப்போ நான் குரூப் டி தான் சார் படிக்க போகிறேன், அதனால் குரூப் டியோட ப்ரீவைஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா? நோ. சரிங்களா, நீங்கள் எல்லாமே பார்க்கணும். என்டிபிசியும் பார்க்கணும், ஏஎல்பியும் பார்க்கணும், ஜேஇயும் பார்க்கணும். சரிங்களா, ஆல்ரெடி நடந்த குரூப் டிஸும் பார்க்கணும், ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாமே பார்க்கணும். நீங்கள் இது எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு பிஒய்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ், அண்ட் தென் பயாலஜி, இது 3 தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் ஒன். சரிங்களா, இது ஆல்ரெடி சயின்ஸ் தானே, இது ஏன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தனியாக இருக்குது? ஓகே, இதை பற்றி தான் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு 12 சாப்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, இதில் மெஜாரிட்டி வெயிட்டேஜ் எங்கே கொடுக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் வந்து சால்வ் பண்ணணும். அதாவது V = IR, ஓகேங்களா, வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸில் படிக்கணும். லைட் அண்ட் ஆப்டிக்ஸில் வந்து எம்சிக்யூஸ்னால் உங்களுக்கு தியரி பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. நியூமரிக்கல் எம்சிக்யூஸ்னு இருக்கு இல்லையா,
இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே இது வரைக்கும் 89 நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் எம்சிக்யூ நத்திங் பட் ஃபிசிக்ஸில் சம்ஸ். சரிங்களா? இது வந்து குரூப் டி மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. ஆல் நான் சொன்ன மாதிரி என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மேஜராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரயில்வேக்கு ஒய்சிடி. சரிங்களா? இந்த ஒய்சிடி புக்கு வந்து நீங்கள் சயின்ஸு, ரீசனிங், மேக்ஸு சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் யூ வில் பி கெட்டிங் மோர் தேன் 60% ப்ளஸ். ஓகே, இந்த நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த டாப்பிக்கோட வெயிட்டேஜ் அதிகமாக குடிக்கணும். அண்ட் தென் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே இந்த இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா நீங்கள் வெயிட்டேஜோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் ரவுண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கம்பல்சரி கொடுத்தாகணும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் அண்ட் ஆப்டிக்ஸில் உங்களுக்கு 350+ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா இது வரைக்கும். எலக்ட்ரிசிட்டியிலேருந்து மட்டுமே 400+ கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டு வந்து உங்களுக்கு 200+, நியூமரிக்கல் பேஸ்டு அதாவது சம் பேஸ்ட்லேயே 203. ஓகேங்களா? சேம் லைக் தட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் 200+ கொஸ்டின்ஸ். அப்போனா இதெல்லாம் நீங்கள் மெஜாரிட்டியாக வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு படித்து முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு 90+ கொஸ்டின்ஸ். ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் 200+ கொஸ்டின்ஸ். இப்போ இதில் எல்லாமே என்ன இருக்குது? நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. இதில் 10 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது ஒன்லி தியரி டைப் தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நியூமரிக்கல் எம்சிக்யூஸை கேட்கல. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 80+ கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவரு, சவுண்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஃபோர்ஸ் இதை படித்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுச்சு? ஃபிசிக்ஸில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 70% வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அவுட் ஆஃப் 25ல் உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ் படித்தாலே உங்களால் வந்து 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம செக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும். நீங்கள் அப்படியே பிளைண்டாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்கே வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும், எங்கே கம்மியாக கொடுக்கணும், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதை கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், கொஞ்சம் அனலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணால் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில பர்டிகுலர் சாப்டர் தான் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் ஆல்மோஸ்ட் 130+ கொஸ்டின்ஸ். பட் இதில் நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் இருக்குது. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்லாம் பாருங்கள். ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் சிம்பிள் சாப்டர் 173 கொஸ்டின்ஸ். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் அலாய் 133 கொஸ்டின்ஸ். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் 71 கொஸ்டின்ஸ். மெட்டலர்ஜியில் அவ்வளோவா வெயிட்டேஜ் கொடுக்கல. அப்போனா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்கிப் பண்ணலான்னு கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம், இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தால் யூ கேன் கோ வித் த ரிமைனிங் சாப்டர்ஸ். ஓகே, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாருங்கள் 112. அண்ட் தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நியூமரிக்கல் எம்சிக்யூஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, சேம் லைக் தட் பீரியாடிக் டேபிளில் நியூமரிக்கல் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் அவாய்ட். ஓகே, இப்போ ஆனால் தியரி பாருங்கள் 347 கொஸ்டின்ஸ். அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள்லேருந்து தான் லைக் அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நோ நியூமரிக்கல், ஒன்லி தியரி. ஓகே, அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஐடியல் கேஸ் லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து கம்பேர் டு இந்த சாப்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மி. ஓகே, இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியே தொடலைன்னும் போது நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுத்து முடிச்சிடணும். இது முடிச்சிட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்குள்ளே போகணும். சரிங்களா? ஓகே, பயாலஜி நோ என்ன சொல்கிறது நியூமரிக்கல்லாம் கிடையாது. பட் நீங்கள் வெயிட்டேஜ் வந்து பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்து மட்டும் ஆல்மோஸ்ட் 240+ கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதில் எல்லாமே லைக் என்ன சொல்கிறது நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன்ஸ், இது வந்து ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடியிலேருந்து இந்த மாதிரி சாப்டர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இந்த மாதிரி வந்து சிஸ்டம், ஒரு நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி, இந்த மாதிரி 8லேருந்து டில் ஸ்கெலட்டன் வரைக்கும் வெயிட்டேஜ் அதிகம். 2 சாப்டர் தான், இந்த 2 சாப்டருக்குள்ளே இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் லூசன்ஸ் ஜிகே படிக்கிறீங்கன்னா இது செப்பரேட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சாப்டர்னு படித்தாலே யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட். சரிங்களா?
இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜஸ். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் மற்ற வெயிட்டேஜஸ்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பயாலஜியில் இந்த பார்ட்லாம் படித்தாலே போதும். அண்ட் தென் டெஃபிஷியன்சி அண்ட் டிசீசஸ் இது எல்லாமே படித்தாலே போதும், உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போயிட்டு அப்புறம் தான் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்குள்ளே போகணும். என்விரான்மெண்ட்டுன்றது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜியாகிரஃபிலே இந்த ஓசோன், குளோபல் வார்மிங், பொல்யூஷன்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கவர் ஆகிடும். என்விரான்மெண்டல் வேஸ்ட்டுன்றது என்னென்ன வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, ஹசார்ட்ஸ் இந்த மாதிரி தான் படிப்பீங்க. இது ஜென்ரலாக ஒரு ரீடிங் கொடுத்தாலே போதும். ரீடிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிஒய்க்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பிஒய்க்யூஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும் என்விரான்மெண்ட்டுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, என்னென்ன ரிசோர்ஸஸ், என்னென்ன கன்சர்வேஷன்ஸ், என்னென்ன பண்ண போகிறோன்றது ஜஸ்ட் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான். ஹார்ட்லி இட் வில் டேக் ஒன்லி 5 days டு கம்ப்ளீட். நான் சொல்கிறதே அதிகம் தான், சரிங்களா? ஒரு சிட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது பெர் டே நீங்கள் 5 hours உட்காந்திங்கனாலே உங்களுக்கு ஹார்ட்லி இட் வில் டேக் மினிமம் 5 days, மேக்ஸிமம் 5 days தான், அதுக்கு மேலே கிடையாது. ஓகே, அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக். ஆல்ரெடி சயின்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்னென்ன இருக்குன்னா மிசைல்ஸ் பற்றி படிப்பீங்க. ரீசெண்டாக என்ன மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்களா? ஓகேங்களா? இப்போ அக்னின்னு இருக்கும், அது சர்ஃபேஸ் டு ஏரா, ஏர் டு சர்ஃபேஸா, இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸா மிசைலா, யார் டெவலப் பண்ணாங்க, எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணாங்க? ஓகே, சேட்டிலைட். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஓவர்லேப் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் ஓவர்லேப் ஆகும் தான். இப்போ சேட்டிலைட்டுன்னும் போது அந்த சேட்டிலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லான்ச்டு பை எந்த கண்ட்ரி, வாட் இஸ் அ பர்பஸ், சரிங்களா? இப்போ மிஷன்ஸ், ரெஸ்கியூ மிஷன்ஸ் ஏதாவதுக்கு வந்து நேம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து படிக்கணும். ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. லைக் என்ன சொல்கிறது, நிறைய ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் படிப்பீங்க. பட் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக ஏதாவது ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்தியா வந்து அந்த MOUஸ்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஓவர்லேப் ஆகிடும். ஃபுல் ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, வாட் இஸ் HTTP, ATM, WWW. ஸோ இந்த மாதிரி வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேலே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்கேஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்தந்த டாப்பிக்லேருந்து மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்தா போதும். அதர் தேன் திஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து AI பற்றி கொஸ்டின் வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெயிட்டேஜுன்றது ஒரு பர்டிகுலர் சாப்டர்லாம் கிடையாது. ஜென்ரலாக யூ ஷுட் நோ எது இன்புட் டிவைஸ், எது அவுட்புட் டிவைஸ். ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுங்க போதும். கம்ப்யூட்டர்ஸ் வாட் இஸ் CPUனா என்னது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகேங்களா? மெமரினா என்னது, யூனிட்ஸ் ஆஃப் மெமரி, OS, OSனால் என்னென்ன OSs இருக்குது, MS ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல், வேர்டு, இந்த மாதிரி பேசிக்ஸாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு NTPCயில் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். மினிமம் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து NTPCயில் கேட்பாங்க கம்பல்சரி. ஆனால் ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்னென்ன சாப்டர், இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ்லாம் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து நீங்கள் ஒரு ரீடிங் கொடுத்தாலே போதும், யூ கேன் ஏபிள் டு சால்வ். அண்ட் தென் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் வந்து கேட்டிருந்த PYQs ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 300 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த 300 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், PYQs வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கம்ப்யூட்டர்ஸோட வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னா 220 கொஸ்டின்ஸ் தான். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக நடந்த JEE, இந்த இப்போ என்னென்ன ரீசெண்டாக முடிச்சிருக்கு, ALP, JEE, RPF கான்ஸ்டபிள் SI முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதோட நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக இதில் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 300+ கொஸ்டின்ஸ் தான் வரும். சேம் லைக் தட் சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு 300+ தான் வரும். என்விரான்மெண்ட் 300 கொஸ்டின்ஸ், சரிங்களா? பர் டே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண முடியும் ப்ரீவியஸ் இயர். நான் அதாவது ஒரு ரொம்ப வெயிட்டேஜ் இல்லாமல் ஒர்க்கிங் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா PYQ ஒரே நாளில் என்விரான்மெண்ட், ஒரு நாளில் சயின்ஸ், ஒரு நாள் கம்ப்யூட்டர் முடிச்சிடலாம். பட் நீங்கள் வெறும் PYQ படிக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ஸை மட்டும் ஒரு ரீடிங் கொடுத்துட்டு நீங்கள் PYQக்குள்ளே போனீங்கன்னா நாளில் பின்னா அது ட்விஸ்ட்டாக கேட்டாலும் உங்களால் வந்து சொல்ல தெரியும், சரிங்களா? ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஓகேங்களா, எங்களோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் போத் we will be taking. If you have any doubts இந்த நம்பருக்கு வந்து இது பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். So we will be clearing your doubts.